அம்மாவும் அப்பாவும் எங்களை விட்டு பிரிந்தபோது சித்தி எங்களை வீட்டிலிருந்து வெளியேற்றி நீங்கள் எங்களுக்கு சுமை என்று சொன்னார். அப்போது எனக்கு வயது வெறும் 9. என் தங்கைக்கு 3 வயதுதான். நாங்கள் இருவரும் திரைப்பிடப்பட்டோம். குப்பை கூலங்களில் எதையாவது சாப்பிட கிடைக்காதா என்று தேடிக்கொண்டிருந்தோம். ராணுவ அதிகாரியான அப்பா போரில் உயிர் தியாகம் செய்தார். இப்போது அம்மாவும் எங்களை நிரந்தரமாக விட்டு பிரிந்து விட்டார். அம்மாவின் சடலத்தை சுற்றி மக்கள் அழுது கொண்டிருந்தார்கள். எனக்கோ இந்த உலகமே காலியானது போல இருந்தது. என் சின்ன தங்கை காயத்ரி அப்பாவியாக மீண்டும் மீண்டும் அண்ணா அம்மா எங்கே போனாங்க என்று கேட்டுக்கொண்டிருந்தாள். என் இதயம் உள்ளுக்குள் நொறுங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் நான் அமைதியாக இருந்தேன். அனைவரும் சென்ற பிறகு சித்தி எங்கள் முன் வந்தாள். அவள் எங்களை தழுவி ஆறுதல் அளிப்பாள் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அவள் முகத்தில் கோபமும் எரிச்சலும் மட்டுமே இருந்தன. எங்களை பார்த்து உக்கிரமாக, நீங்கள் இருவரும் எங்களுக்கு ஒரு பெரும் சுமை. எங்கள் குழந்தைகளை நாங்கள் வளர்க்க வேண்டும், உங்களை அல்ல என்றால். அவளுடைய வார்த்தைகள் என் மனதை அம்பாக துளைத்த நடுங்கியவாறே, சித்தி, நாங்கள் உங்களுக்கு சுமையாக இருக்க மாட்டோம். நான் வேலை செய்கிறேன், எங்களை மட்டும் உங்களுடன் இருக்க விடுங்கள் என்று கெஞ்சினேன். ஆனால் அவள் கிண்டலாக சிரித்து, 9 வயது பையன் வேலை செய்ய போகிறானா? இந்த நாடகத்தை வேறு எங்காவது போய் நடத்து என்று கூறி எங்களை தள்ளி வீட்டிற்கு வெளியேற்றினான். நான் கீழே விழுந்தேன். முழங்கையில் காயம் ஏற்பட்டது. ஆனால் என் தங்கையை மட்டும் இறுக்கமாக பிடித்து கொண்டேன். காயத்ரி அழுது கொண்டே, அண்ணா ஏன் நம்மளை தள்ளுனாங்க என்று திரும்ப திரும்ப கேட்டாள். நான் அவளது கண்ணீரை துடைத்துவிட்டு சாலையோரத்தில் அமர்ந்தேன். இனி நான் தான் உனக்கு துணை என்று மனதிற்குள் சம்மதம் எடுத்துக்கொண்டு என்னால் அவளுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. நான் வானத்தை பார்த்தேன். மின்மீன்கள் மின்னின. அம்மா அப்பா, இன்றிலிருந்து நான் தனியால்தான். ஆனால் உங்கள் அம்மானத்தாகிய என் தங்கையை நான் பத்திரமாக பார்த்து கொள்வேன் என்று மனதுக்குள் கூறிக்கொண்டேன். அது இரவு நேரம். நகரத்தின் வெறச்சோடிய தெருக்கள் எனக்கு அந்நியமாக தெரிந்தன. ஒரு பாழடைந்த மூலையில் இருவரும் அமர்ந்திருந்தோம். காயத்ரி பசியால் அழுது, அண்ணா எனக்கு சாப்பிட ஏதாவது கொடு என்றாள். என்னிடம் ரொட்டியும் இல்லை, பணமும் இல்லை. நான் அவளுக்கு ஆறுதல் கூறி, கொஞ்சம் பொறு, நாளைக்கு சாப்பிட ஏதாவது நிச்சயம் கிடைக்கும் என்றேன். பசியில் அழுது கொண்டே அவள் தூங்கி போனாள். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. 9 வயதில் நான் தான் உலகிலேயே மிகப்பெரிய சுமை என்று நினைத்தேன். ஆனால் மனதில் ஒரு மூலையிலிருந்து தோற்கூடாது என்ற குரல் ஒலித்தது. விடிந்த போது நாங்கள் தெருக்களில் அலைய ஆரம்பித்தோம். சிலர் இறக்க பார்த்தார்கள், சிலர் வெறுத்து துரத்தினார்கள். எங்காவது ஒரு உணவு துண்டு கிடைக்குமா என்று மக்களின் வீடுகளுக்கு வெளியே எட்டி பார்த்தேன். என் தங்கையின் அப்பாவித்தனமான குரல் இப்போது என் நினைவில் இருக்கிறது. அண்ணா, நமக்கு சாப்பிடவே கிடைக்காதா? நான் பொய்யாக கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும் என்று சொன்னேன். நாங்கள் திரிந்து கொண்டிருந்த போது மக்கள் எங்களை பார்த்து பரிதாபப்பட்டு, பாவம் அனாதை பிள்ளைகள் என்று சிலர் கூறினர். வேறு சிலர் சுமை என்று ஒதுக்கி தள்ளினர். இரவில் என் கிழிந்த பழைய கோட்டுகள் தங்கையை சுருட்டி தரையில் படுக்க வைத்தேன். அவள் தூங்கினாள். ஆனால் நான் விடியும் வரை விழித்திருந்து இந்த வாழ்க்கை செல்ல போகிறது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்பா உயிரோடு இருந்திருந்தால் நாங்கள் இந்த நாளை பார்த்திருக்க மாட்டோமே. அம்மா இருந்திருந்தால் பசியுடன் தூங்கி இருக்க மாட்டோமே என்ற கேள்விகள் மீண்டும் மீண்டும் மனதில் வந்தன. 2வது இரவும் இப்படியே கழிந்தது. அண்ணா, நாம் எப்போது வீட்டிற்கு போவோம் என்று காயத்ரியை திரும்பி திரும்ப கேட்பாள். நான் காரணங்கள் சொல்லி, சீக்கிரம் அம்மா திரும்பி வர வேண்டும் என்று மட்டும் நீ வேண்டிக்கொள் என்பேன். அவள் அப்பாவியாக நம்பி தூங்குவாள். நான் அவளை பார்க்கும்போது என் மனம் இரத்த கண்ணீர் வடிக்கும். ஒரு நாள் நாங்கள் ஒரு சந்தியில் அமர்ந்திருந்த போது ஒரு பெண் வந்து, உங்கள் அப்பா அம்மா எங்கே என்று கேட்டார். நான் மெதுவாக இல்லை என்றேன். அனுதாபத்துடன் தலை அசைத்துவிட்டு சென்றாள். அப்போதுதான் புரிந்தது, உலகில் மக்களுக்கு பரிதாபம் இருக்கும். ஆனால் ஆதரவு கொடுக்க யாருக்கும் மனம் இருக்க நாம் தான் நமக்கான ஆதரவை தேட வேண்டும். குளிர் காற்று வீசும் இரவுகளில் தங்கை என்னை கட்டிக்கொண்டு அமர்ந்திருப்பாள். அவளது சுவாசம் என் மார்பில் படும்போது எனக்கு ஒரு தைரியம் பிறக்கும். பத்திரமாக பார்த்துக்கொள் என்று கடவுளிடம் பிரார்த்தனை செய்வேன். அடுத்த நாள் காலையில் காலியான வயிறால் நாங்கள் மிகவும் சோர்ந்து போனோம். காயத்ரி மீண்டும் மீண்டும், அண்ணா ஏதாவது சாப்பிட வாங்கி
வாங்கிக் கொடு என்று கேட்டாள். நான் அவளுக்கு ஆறுதல் கூறினேன். ஆனால் எதுவும் அவ்வளவு எளிதில் கிடைக்காது என்று எனக்கு தெரியும். அப்போது என் கண்ணில் ஒரு பெரிய குப்பை தொட்டி பட்டது. நான் மூடியை திறந்தபோது அதில் மீதமான பழைய பிரியாணி சோறின் சில பருக்கைகள் இருந்தன. நான் அவசரப்பட்டு அதை என் தங்கைக்கு கொடுத்தேன். உலகிலேயே அதுதான் மிகவும் சுவையான உணவு என்பது போல அவள் அதை சாப்பிட்டாள். அதை பார்த்து என் மனதில் ஒரு வலி உண்டானது. யாரிடமாவது உணவு தட்டின் மீதியை யாசித்திருந்தால் ஒருவேளை இதையே அவர்கள் குப்பையில் வீசி இருக்கலாம் என்று நினைத்தேன். ஒருமுறை பூங்காவின் அருகில் அமர்ந்து அங்கே சில குழந்தைகள் வண்ணமயமான ஐஸ்கிரீம் சாப்பிட்டு விளையாடி கொண்டிருந்தார்கள். என் தங்கை அதையே உற்று பார்த்தாள். மெதுவாக, அண்ணா, நமக்கும் இந்த ஐஸ்கிரீம் கிடைக்குமா என்று கேட்டாள். நான் அவளது முகத்தை பார்த்து கிடைக்கும், ஆனால் இப்போ இல்லை என்றேன். அவள் பெருமூச்சு விட்டு தலையை கவிழ்த்தாள். அப்போது ஒரு பையன்தான் பாதி சாப்பிட்ட ஐஸ்கிரீமை தூக்கி எறிந்தான். நான் ஓடிச் சென்று அதை கையில் எடுத்தேன். என் தங்கையிடம் கொடுத்தேன். அவள் மகிழ்ச்சியுடன், அண்ணா, இது ஜில்லுன்னு இருக்கு என்றாள். நான் சிரித்து, ஆமாம், அதுதான் ஐஸ்கிரீம் என்றேன். மாலை நேரத்தில் ஒரு ஹோட்டலுக்கு பின்னால் அமர்ந்தோம். அங்கே தொழிலாளர்கள் தங்கள் சாப்பிட்ட மிச்சத்தை வீசுவார்கள். ஒரு தொழிலாளிதான் கழுவிய பாத்திரம் மீந்திருந்த சிறிதளவு கறியை வீசியதை பார்த்தேன். நான் விரலை அதில் நனைத்து என் தங்கைக்கு சுவைக்கு கொடுத்தேன். அவள் சிரித்து, அண்ணா, இது ரொம்ப ருசியா இருக்கு என்றாள். அவளது அந்த சிரிப்பை என் மனதில் பொக்கிஷமாக சேமித்து வைத்தேன். சில சமயங்களில் மக்கள் எங்களை வெறுத்து துரத்துவதும் உண்டு. ஒருமுறை ஹோட்டலில் குப்பையில் உணவை தேடிக் கொண்டிருந்த போது உரிமையாளர் வந்து, ஏய், அசுத்தமான பிள்ளைகளை இங்கிருந்து ஓடுங்கள், இல்லைன்னா எங்க கஸ்டமர்ஸ் பயந்து ஓடுவாங்க என்று கத்தினார். நான் என் தங்கையின் கையை பிடித்து அங்கிருந்து ஓடினேன். அண்ணா, நாம உண்மையிலேயே அழுக்கான ஆட்களா என்று அவள் கேட்டாள். நான், இல்லை கண்ணே, நாம் சுத்தமானவர்கள்தான். நம் விதிதான் நமக்கு இந்த நிலையை தந்திருக்கு என்று சொன்னேன். பசி அதிகமாகும் இரவுகளில் நான் அவளுக்கு கதை சொல்வேன். ஒரு நாள் நாம் ஒரு அழகான வீட்டில் இருப்போம். உனக்காக பொம்மைகள் நிறைந்த கப்பல் வாங்கி தருவேன் என்று கூறுவேன். அவள் ஆனந்தமாக, நிஜமாவா அண்ணா என்று கேட்பாள். நான் எப்போதும் ஆமாம் என்று சொல்வேன். அவளது கனவுகள் கொஞ்ச நேரம் அவளது பசியை மறக்கடிக்கும். ஒரு நாள் பலத்த மழை பெய்ய தொடங்கியது. நாங்கள் ஒரு மரத்தின் கீழ் ஒதுங்கினோம். மழையின் நீரால் தரையில் இருந்த உணவெல்லாம் வீணாகியது. காயத்ரி அழுது, அண்ணா, இப்போது ரொட்டியும் கூட ஊறி போச்சு என்றாள். நான், ரொட்டியை சுத்தம் செய்ய முயன்று பார், இது நல்லாதான் இருக்கு என்றேன். அவள் சிரித்து சாப்பிட ஆரம்பித்தாள். எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியை காணும் அவளது அப்பாவியான குணம் என் மனதை ஆச்சரியப்படுத்தியது. இரவு நாங்கள் நடைபாதையில் தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு ஏழை மனிதன் எங்களை பார்த்து, குழந்தைகளே, இங்கே தூங்காதீங்க, திருடர்கள் வருவார்கள் என்றார். அப்போ நாங்க எங்கே போறது என்று கேட்டேன். அவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, நாளை காலையில் என்னுடன் வாருங்கள், ஒரு சமையல் கடையில் உங்களுக்கு வேலை வாங்கி தருகிறேன் என்றார். அவரது வார்த்தைகள் என் கண்களில் நம்பிக்கை ஒளியை பாய்ச்சின. காய தப்பாவியாக, அண்ணா, இனிமேல் நமக்கு வயிறு நிறைய சாப்பிட கிடைக்குமா என்று கேட்டாள். நான் சிரித்தவாறே கிடைக்கும் என்றேன். மறுநாள் அவருடன் சென்றோம். அவர் என்னை ஒரு சமையல் கடை உரிமையாளரிடம் அறிமுகப்படுத்தினார். அவர் என்னை பார்த்து, சின்ன பையன்தான், ஆனா பாத்திரம் கழுவ முடியுமா என்று கேட்டார். நான் உடனே சம்மதித்தேன். மாலை வரை பாத்திரங்களை தேய்த்து கழுவியதில் என் கைகள் புண்ணாகின. ஆனால் வயிறார சாப்பிட உணவு கிடைத்தது. என் தட்டில் இருந்த பாதியை பத்திரமாக என் தங்கைக்கு வைத்தேன். அன்றிரவு நாங்கள் இருவரும் வயிறாவர சாப்பிட்டோம். இப்போது எங்கள் வாழ்க்கை அந்த கடையின் வேலையை நம்பி இருந்தது. வேலை கிடைக்காத ஒரு நாள் மீண்டும் குப்பை தொட்டியில் தேட வேண்டி இருக்கும். ஒருமுறை காயத்ரி, அண்ணா, மக்கள் ஏன் நம்மளை ஒரு மனுஷனா பார்க்க மாட்டேங்கிறாங்க என்று கேட்டாள். ஏன்னா அவங்க இதுவரைக்கும் பசிய பார்த்ததே இல்லை என்று சொன்னேன். கடையில் வேலையை முடித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த போது பசி மீண்டும் எங்களை குப்பை தொட்டிக்கு இழுத்துச் சென்றது. அண்ணா, வா, இன்னைக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம் என்று என் கையை பிடித்து காயத்ரி சொன்னாள். நான் தலை அசைத்து,
தேட ஆரம்பித்தேன். அங்கிருந்த துர்நாற்றம், அழுகல், ஈக்களின் கூட்டம். காயத்ரி மூக்கை பிடித்து கொண்டு நின்றிருந்தாள். திடீரென்று என் கை ஒரு பழைய புத்தகத்தின் மீது பட்டது. புழுதி படிந்த கிழிந்த நிலையில் தூக்கினேன். ஆனால் என் மனதிற்கு அது ஒரு பொக்கிஷம் போல தெரிந்தது. நான் புத்தகத்தை தட்டி சுத்தப்படுத்தினேன். காயத்ரி ஆச்சரியத்துடன், அண்ணா, அது சாப்பிடுறதா என்று கேட்டாள். நான் சிரித்து, இல்லை, இதைவிடவும் முக்கியமானது என்றேன். அவள் குழப்பத்துடன் சிரித்தாள். சாப்பாட்டை விட முக்கியமா? ஆமாம், இது நமக்கு சாப்பாட்டையும் மரியாதையையும் வாங்கி கொடுக்கும் என்றேன். சிறு வயதில் அப்பாவுடன் பள்ளிக்கு சென்ற நினைவுகள் என் கண் முன் வந்தன. அப்பா எப்போதும் அறிவுதான் அழியாத செல்வம், அதை யாராலும் திருட முடியாது என்று சொல்வார். அந்த வார்த்தைகள் என் காதில் ஒலித்தன. நான் என் தங்கையிடம் இந்த புத்தகம் நம்மை காப்பாற்றும் என்றேன். அவள் சிரித்து, புத்தகமா நமக்கு சாப்பாடு தரும் என்று கேட்டாள். நான் அவளது முடியை தடவி கொடுத்து, இப்போ இல்லை, ஆனால் ஒரு நாள் நிச்சயம் என்றேன். நாங்கள் மெதுவாக பழைய நோட்டு புத்தகங்களையும் சேகரித்தோம். ராத்திரி தங்கை தூங்கிய பிறகு புழுதியை தட்டி வெளிச்சமில்லாத போதும் அவற்றை படிக்க முயன்றேன். சில பக்கங்கள் கிழிந்திருந்தன, ஆனால் எழுத்துக்கள் தெளிவாக இருந்தன. அப்போதே முதல் முறையாக இந்த வார்த்தைகள் என் மனதை ஒளிமயமாக்குவது போல உணர்ந்தேன். அந்த நேரத்தில் பசியும் மறந்தது. ஒரு நாள் நாங்கள் தெரு ஓரத்தில் நான் காயத்ரிக்கு எழுத்துக்களை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்த போது ஒரு முதியவர் எங்கள் அருகில் வந்து நின்றார். அவரது கையில் ஒரு பை இருந்தது. முகத்தில் மிகுந்த பாசம் தெரிந்தது. அவர் சிறிது நேரம் எங்களை பார்த்துவிட்டு மெதுவாக, குழந்தைகளே, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டார். நான் தயக்கத்துடன், எங்கேயும் இல்லை, சில சமயங்களில் தெருவில், சில சமயங்களில் ஓரத்தில் என்றேன். அவர் வருத்தத்துடன் தலை அசைத்து, இப்படி இருக்க முடியாது, என்னுடன் வாருங்கள் என்றார். எனக்கு பயமாக இருந்தது. ஆனால் அவரது வார்த்தைகளில் இருந்த பற்றுதலை உணர்ந்தேன். காயத்ரி என் கையை பிடித்துக்கொண்டு சம்மதம் தெரிவித்தாள். அவர் எங்களை ஒரு மரக்கதவின் முன் கொண்டு போய் நிறுத்தினார். அதன் மேல் பலகையில் அனாதை இல்லம் என்று எழுதியிருந்தது. என் இதயம் வேகமாக துடித்தது. முதியவர் எங்களை உள்ளே அழைத்து சென்று அங்கிருந்த மேலாளரிடம் பேசினார். இந்த குழந்தைகள் தெருவில் பசியுடன் இருந்தார்கள், இவர்களை இங்கே வைத்திருப்பது நல்லது என்றார். மேலாளர் ஆவணங்களை பார்த்துவிட்டு எங்களுக்கு அங்கேயே இருக்க அனுமதி அளித்தார். நான் என் தங்கையை பார்த்தேன். அவளது கண்களில் பயமும் நம்பிக்கையும் கலந்திருந்தன. முதலில் வரிசையாக கட்டில் போடப்பட்டிருந்த ஒரு அறைக்கு எங்களை அழைத்து சென்றனர். இதுதான் உங்கள் படுக்கை, இங்கே தூங்குங்கள், சத்தம் போடக்கூடாது என்று மேலாளர் சொன்னார். நான் என் தங்கையின் கையை பிடித்துக் கொண்டேன். அவள் மெதுவாக, அண்ணா, இதெல்லாம் நமக்கானதா என்று கேட்டாள். நான் சிரித்தேன். அவள் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள். மாலை உணவு நேரம் வந்தது. பெரிய மேஜையில் தட்டுக்களில் சாதம், பருப்பு, சப்பாத்தி வைக்கப்பட்டிருந்தது. நாங்கள் அனைவரும் வரிசையில் நின்றோம். காயத்ரி முதல் முறையாக வரிசையில் உணவை பெற்றுக்கொண்டு ஆச்சரியத்துடன், இது எல்லாமே இலவசமாக கிடைக்குதா அண்ணா என்று கேட்டாள். ஆமாம், இது கடவுளின் கருணை என்றேன். அவள் சாப்பிட்ட போது அவள் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. அன்றுதான் நாங்கள் பசியின்றி நிம்மதியாக தூங்கிய முதல் இரவு. மறுநாள் எங்களை பள்ளிக்கூட அறைக்கு அழைத்து சென்றார்கள். சின்ன சின்ன மேஜைகள், நாற்காலிகள், ஒரு ஆசிரியர். அவர் என் பெயரை கேட்டபோது கார்த்திக் என்றேன். பிறகு தங்கையை காண்பித்து, இது காயத்ரி என்றேன். ஆசிரியர், இனி நீங்கள் இருவரும் இங்கே படிப்பீர்கள், நன்றாக படித்தால் மேலே வரலாம் என்றார். நான் ஆர்வத்துடன் நிச்சயமாக என்றேன். வகுப்பில் வேறு சில குழந்தைகளும் இருந்தனர். சிலர் விளையாடிக் கொண்டிருந்தனர், சிலர் படித்துக் கொண்டிருந்தனர். ஆரம்பத்தில் காயத்ரி கொஞ்சம் பயந்தாள். ஆனால் உடனடியாக ஒரு பெண்ணுடன் நட்பாகி இருவரும் விளையாட ஆரம்பித்தார்கள். என் தங்கை இனி தனியாக இல்லை என்று நினைக்கும் போது என் மனம் லேசானது. சில நாட்களில் நான் படிப்பில் மிகவும் தீவிரமாக செயல்பட தொடங்கினேன். ஆசிரியர் எப்போதும் உனக்கு படிக்கும் ஆர்வம் அதிகம், இதுதான் உன்னை முன்னேற்றும் என்று கூறுவார். நான் அமைதியாக இருப்பேன், ஆனந்தமாக உணர்வேன். அனாதை இல்லத்தின் விதிமுறைகள் இருந்தன. நேரத்தில் எழுவது, சாப்பிடுவது, படிப்பது, விளையாடுவது. யாராவது விதிகளை மீறினால் தண்டனை கிடைக்கும். இரவில் அனைவரும் தூங்கிய பிறகு நான் திருட்டுத்தனமாக படிப்பேன். சில சமயம்
ஆசிரியர் பார்த்துவிட்டு சிரித்து, இந்த ஆர்வம் நல்லதுதான், ஆனால் தூக்கமும் முக்கியம் என்று சொல்வார். நான் சிரித்து புத்தகத்தை மூடி வைப்பேன். வாழ்க்கை புதிதாக தொடங்கியது. பசிக்கு பதிலாக, தனிமைக்கு பதிலாக நண்பர்கள். என் தங்கை பொம்மைகளுடன் விளையாட கற்றுக்கொண்டாள். நான் கணித புதிர்களை தீர்த்தேன். ஆசிரியர் மிகவும் நன்று, உனக்குள் திறமை இருக்கிறது என்று பாராட்டுவார். இனி ஒவ்வொரு இரவும் பசி இல்லாமல் தூங்கினோம். ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய பாடம் எங்களுக்காக காத்திருந்தது. உண்மையான வாழ்க்கை இங்கிருந்துதான் தொடங்குகிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். இந்த அனாதை இல்லம் எங்களுக்கு ஒரு கூரை மட்டுமல்ல, எதிர்காலத்திற்கான விடிவெள்ளி. ஆனால் என் மனதில் எப்போதும் ஒரு எண்ணம் இருந்தது, இங்கே இருப்பது மட்டும் போதாது. நான் கடுமையாக உழைக்கவில்லை என்றால் வாழ்க்கை மீண்டும் எங்களை பழைய இடத்திற்கே இழுத்து செல்லும். அதனால் பகலில் படித்துவிட்டு மாலையில் வெளியே சென்று வேலை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தேன். ஒருமுறை நான் மேலாளரிடம் சென்று, சார், நான் மாலையில் வெளியே சென்று வேலை செய்ய விரும்புகிறேன் என்றேன். அவர் ஆச்சரியத்துடன், நீ இன்னும் சிறியவன் என்றார். நான் அமைதியாக, நான் சிறியவன்தான், ஆனால் என் தங்கையின் பொறுப்பு என் தோளில் இருக்கிறது என்றேன். அவர் சிறிது நேரம் யோசித்துவிட்டு கடைசியில் அனுமதி அளித்தார். முதல் நாள் நான் ஒரு உணவகத்திற்கு சென்றேன். உரிமையாளர் என்னை பார்த்து, வேலை செய்வாயா என்று கேட்டார். நான் உடனே சம்மதித்தேன். அவர் பாத்திரங்களில் குவியலை காண்பித்து, இதை கழுவ வேண்டும் என்றார். நான் உடனே வேலையை தொடங்கினேன். தண்ணீர் சில்லென்று இருந்தது. பாத்திரங்கள் அழுக்காக இருந்தன. ஆனால் நான் கைவிடவில்லை. இரவில் என் கைகள் புண்ணாகிய போது உரிமையாளர் ஒரு தட்டு உணவு கொடுத்து, இதுதான் உன் குழைப்புக்கான கூலி என்றார். அந்த உணவை நான் என் தங்கைக்கு பத்திரமாக வைத்தேன். நான் அவளுக்கு கொடுத்த போது அவள் மகிழ்ச்சியுடன், அண்ணா, இது உனக்கானது, நீ ஏன் சாப்பிடவில்லை என்று கேட்டாள். நான் சிரித்தவாறே, உன் சிரிப்பில் என் வயிறு நிறைந்து விடுகிறது என்றேன். அது என் வழக்கமாகவே ஆகிவிட்டது. பகலில் அனாதை இல்லத்தின் பள்ளியில் படிப்பேன், மாலையில் உணவகத்தின் வேலை செய்வேன். ஆசிரியர் எப்போதும், கார்த்திக், நீ நாள் முழுவதும் படிக்கிறாய், மாலையில் சோர்வாக தேறி என்று சொல்வார். நான் சிரித்து, சார், இது சோர்வு இல்லை, படிப்பதன் ஆனந்தம் என்று பதிலளிப்பேன். அவர் என் முதுகில் தட்டி ஊக்கம் அளிப்பார். உணவகத்தில் நான் நிறைய வேலைகளை கற்றுக்கொண்டேன். கோப்பைகளை கழுவுதல், தண்ணீர் நிரப்புதல், சில சமயங்களில் வாடிக்கையாளர்களுக்கு தேநீர் கொடுத்தல். ஒரு முறை ஒரு வாடிக்கையாளர், தம்பி, நீ பள்ளிக்கூடம் போகிறாயா என்று கேட்டார். நான் பெருமையுடன் ஆம் என்றேன். அவர் சிரித்து, படிப்பை ஒருபோதும் விட்டு விடாதே, இந்த உழைப்பு சில காலம் உன்னை காக்கும், ஆனால் புத்தகங்கள் உன்னை எப்போதும் உயர்நிலைக்கு கொண்டு செல்லும் என்றார். அவரது வார்த்தைகள் என் மனதில் ஆழமாக பதிந்தன. பல மாத உழைப்புக்கு பிறகு நான் கொஞ்சம் பணம் சேமித்தேன். என் தங்கைக்கு ஒரு புதிய நோட்டு புத்தகமும் பென்சிலும் வாங்கி கொடுத்தேன். நான் அதை கொடுத்த போது அவள் கண்களில் ஒரு பிரகாசம். அண்ணா, இது நிஜமாவே எனக்கானதா என்று கேட்டாள். நான் சிரித்து, ஆமாம், நீயும் இனி படிப்பா என்றேன். அவள் மகிழ்ச்சியுடன் அந்த நோட்டு புத்தகத்தின் தன் பெயரை எழுத ஆரம்பித்தாள். நாட்கள் வேகமாக சென்றன. அனாதை இல்லத்தின் கூரை, பள்ளியின் புத்தகங்கள், மாலை நேர உழைப்பு, இவையே என் வாழ்க்கையின் அங்கமாகின. ஆனால் என் ஒவ்வொரு சின்ன சின்ன ஆசையையும் என் தங்கையின் நலனுக்காக நான் தியாகம் செய்திருந்தேன். நான் என் படிப்பை தொடர்ந்தேன். பள்ளி தேர்வுகளில் தொடர்ந்து அதிக மதிப்பெண்களை பெற்றேன். இடைநிலை தேர்வில் நான் பிரகாசமான வெற்றியை பெற்றபோது மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு அனாதை குழந்தையால் எப்படி இவ்வளவு நல்ல மதிப்பெண்களை பெற முடிந்தது? இது என் தங்கையின் பிரார்த்தனையின் பலன் என்று மட்டுமே நான் சொன்னேன். கல்லூரி படிப்பு மிகவும் கடினமானது. புத்தகங்கள் விலை உயர்ந்தவை, செலவு அதிகம். ஆனால் உழைப்பின் பணத்தில் ஒவ்வொரு புத்தகமாக வாங்கினேன். இரவில் கைகள் புண்ணாகி உடல் சோர்வாக இருந்தாலும் நான் புத்தகங்களை திறந்து படிக்க தொடங்கினேன். காயத்ரி ஒரு முறை, அண்ணா, சில சமயம் இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு என்று சொன்னாள். நான் சிரித்து, ஆமாம், கஷ்டம்தான், ஆனால் அசாதாரணமானது இல்லை என்றேன். கல்லூரி முடிவில் மீண்டும் ஒரு முறை அனைவரும் என் மதிப்பெண்களை பார்த்து திகைத்தனர். என் அடுத்த இலக்கு என் உண்மையான கனவு என்று எனக்கு தெரியும். IAS தேர்வு. காயத்ரி, அண்ணா, இது ரொம்ப பெரிய தேர்வு, நீ தயாரா என்று கேட்டாள். நான் சிரித்து, என் வாழ்க்கையே நான் அர்ப்பணித்தது இந்த
நாளுக்காகத்தான் என்றேன். ஐஏஎஸ் தேர்வுக்கான தயார்படுத்துதல் எளிதல்ல. புத்தகங்கள் விலை உயர்ந்தன. நேரம் குறைவு. நான் இரவு பகலாக உழைக்கத் தொடங்கினேன். தூக்கமில்லாத இரவுகள் பல கடந்து சென்றன. காயத்தை என்னுடன் அமர்ந்திருப்பாள். சில சமயம் எனக்காக தண்ணீர் கொண்டு வருவாள். தேர்வு நெருங்க நெருங்க அழுத்தம் அதிகரித்து, கார்த்திக், இது ரொம்ப பெரிய தேர்வு. பலர் பலமுறை முயற்சித்தும் தோல்வி அடைகிறார்கள் என்று நண்பர்கள் சொன்னார்கள். நான் பயந்து போனால் என் அத்தனை தியாகங்களும் வீணாகிவிடும். நான் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெறுவேன் என்றேன். தேர்வு நாளில் என் இதயம் வேகமாக துடித்தது. என் தங்கையின் பிரார்த்தனை நினைத்து பதில்களை எழுதத் தொடங்கினேன். ஒவ்வொரு கேள்வியிலும் என் உழைப்பும் என் தங்கையின் தியாகங்களும் பளிச்சிட்டன. நிகழ்ச்சிகள் நடந்து முடிவுகள் வெளிவந்தன. நான் பட்டியலில் என் பெயரை கண்டபோது தேர்ச்சி என்று எழுதியிருந்தது. என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. நான் என் தங்கையை கட்டிப்பிடித்து, காயத்ரி, நாம் ஜெயிச்சிட்டோம் என்றேன். அவள் ஆனந்தமாக அழுது, அண்ணா, எனக்கு தெரியும் நீ இதை செய்வாய் என்றாள். நான் உதவி ஆணையராக நியமிக்கப்பட்ட போது அனாதை இல்லத்துக்கு குழந்தைகள் அனைவரும் கொண்டாடினார்கள். முதல்வர் என்னை பார்த்து, கார்த்தி, கனவுகள் நிஜமாகும் என்று நீ நிரூபித்து விட்டாய். நீ அனைவருக்கும் ஒரு முன்மாதிரி என்று சொன்னார். அந்த நொடியில் வாழ்நாள் கனவு நனவானதை உணர்ந்தேன். ஒரு காலத்தில் தெருவில் கேலி செய்யப்பட்ட சிறுவன் இன்று ஒரு அதிகாரியாகி இருந்தான். இந்த வெற்றியில் என் தங்கையின் பிரார்த்தனைகளுக்கும் அவள் கண்களில் இருந்த நம்பிக்கைக்கும் தான் மிக பெரிய பங்கு. அரசு வீடு கிடைத்த செய்தி வந்தபோது என் மனதில் ஒரு விசித்திரமான திருப்தியும் படபடப்பும் இருந்தது. காயத்ரி அண்ணா, நிஜமாகவே இப்ப நமக்கு சொந்தமா ஒரு இருக்குமா என்று கேட்டாள். நான் சிரித்து, ஆமாம், இனி நாம் யாருடைய வாசலுக்கும் போக வேண்டியதில்லை என்றேன். நாங்கள் அரசு இல்லத்தை அடைந்த போது வாசலில் நின்று கொண்டிருந்த என் தங்கையின் கண்களில் கண்ணீர். அவள், அண்ணா, இப்போ நாம் என்று வார்த்தை வராமல் நின்றாள். நான் அவளது கண்களை துடைத்து, ஆமாம் காயத்ரி, இப்போ நாம் சந்தோஷமாய் இருப்போம் என்றேன். அன்று முதல் முறையாக எங்கள் கடந்த கால வழிகள் அனைத்தும் மறைந்து ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியது. என் தங்கைக்காக நான் செய்த தியாகங்கள் பலனளித்து நாங்கள் எங்கள் கௌரவமான வாழ்க்கையை தொடங்கினோம். வீடு பெரியதாகவும் விசாலமாகவும் இருந்தது. நேர்த்தியாக அமைக்கப்பட்ட வரவேற்பறை மற்றும் பெரிய முற்றத்தை கண்ட காயத்ரி ஒவ்வொரு மூலையையும் தொட்டு பார்த்தாள். சிரித்தவாறே, அண்ணா, இந்த அறை எனக்கா இருக்கும் இல்லையா என்று கேட்டாள். ஆமாம், இந்த அறை முழுவதும் உனக்குத்தான் சொந்தம் என்றேன். அவள் மகிழ்ச்சியில் துள்ளி ஓடினாள். நான் அவளை பார்த்து கொண்டே யோசித்தேன். குப்பை மேட்டில் விளையாட நிர்பந்திக்கப்பட்ட இந்த சிறுமி இன்று ஒரு அழகான அறைக்கு சொந்தக்காரியாகிவிட்டாள். வீட்டில் வேலைக்காரர்களும் இருந்தனர். அவர்கள் எங்களுக்காக நீர் கொண்டு வந்தனர். காயத்ரி, ஆச்சரிய, இந்த மக்கள் எல்லோரும் நமக்காக இருக்கிறார்களா என்று கேட்டாள். நான் தலையைத்து ஆம் என்றேன். அவள் சிரித்தவாறே, முன்பு நாம் மற்றவர்களிடம் யாசித்தோம், இப்போது மக்கள் நம் முன் பணிந்து நிற்கிறார்கள் என்றால். நான் மெல்லிய குரலில், இதுவெல்லாம் காலத்தின் விளையாட்டு கண்ணே, உண்மையான பலம் எப்போதும் உழைப்பில்தான் இருக்கிறது என்றேன். அரசு இல்லத்தில் எங்கள் முதல் நாள் புதிய விதத்தில் விடிந்தது. காயத்ரி முதல் கவலம் உணவை சாப்பிடும்போது, அண்ணா, இது எல்லாம் ஏதோ கனவு போல இருக்கு என்றாள். இல்லை, இது கனவு அல்ல, இது உண்மை. இந்த கணத்தை நாம் எப்போதும் பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டும் என்றேன். முதல் வாரத்திலேயே எனக்கு பல அரசாங்க கூட்டங்கள் இருந்தன. மக்கள் என்னை ஐயா என்று அழைத்தனர். காயத்ரி சிரித்து, அண்ணா, எல்லோரும் உன்னை ஐயா என்று அழைக்கிறார்கள், விசித்திரமாக இருக்கு என்றாள். அதே பதவி. காயத்ரி, ஆனால் உனக்கு நான் எப்போதும் உன் அண்ணன் மட்டும்தான் என்றேன். அரசு இல்லத்தில் ஒரு பெரிய நூலகம் இருந்தது. அலமாரிகள் முழுவதும் புத்தகங்களால் நிரம்பியிருந்தன. நான் தங்கையை அங்கே அழைத்து சென்றேன். அவள் ஆனந்தத்துடன், அண்ணா, இது சொர்க்கம் போல இருக்கு என்றாள். ஆமாம், உனக்கு தேவையான அளவு படிக்கலாம் என்றேன். அருகில் ஒரு அதிகாரியின் குடும்பம் இருந்தது. அவர்களின் குழந்தைகள் தினமும் பள்ளிக்கு செல்வதை பார்த்த காயத்ரி, அண்ணா,
இப்போது நானும் இந்த குழந்தைகளுடன் பள்ளிக்கு செல்வேன் என்றால் நான் சிரித்து சம்மதித்தேன். அடுத்த நாளே அவள் பக்கத்து பள்ளியில் சேர்க்கப்பட்டாள். அவளது கண்களில் பல வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு புத்தகத்தை பார்த்தபோது உணர்ந்த அதே பிரகாசம் தெரிந்தது. ஒரு நாள் அரசு விருந்தினர் ஒருவர் எங்கள் வீட்டிற்கு வந்தார். அவர் என் தங்கை மரியாதையுடன் வணங்கினார். அதன் பிறகு காயத்ரி ஆச்சரியத்துடன், அண்ணா, இவர்கள் முன்பு நம்மை இழிவாக பார்த்தவர்கள் இப்போது வணக்கம் சொல்கிறார்கள் என்றாள். இதுதான் உலகம். காலம் மாறும், ஆனால் நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றேன். ஒரு இரவு சோபாவில் அமர்ந்திருந்த காயத்ரியிடம் நாம் தெருவில் தூங்கியது நினைவிருக்கிறதா என்று கேட்டேன். அவள் மௌனமாகி மெல்லிய குரலில், அண்ணா, அது இப்போ ஒரு கதை மட்டும்தான் என்றாள். இல்லை, அந்த கதைதான் நமது அடையாளம். இதுதான் நம்மை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது என்றேன். அரசு வீட்டில் அமைதி தவழ்ந்தது. ஆனால் ஒரு நாள் விசித்திரமான ஒன்று நடந்தது. நான் வரவேற்பறைக்கு சென்றபோது வேலைக்காரர்களின் நடவடிக்கையில் மாற்றம் தெரிந்தது. அவர்கள் என்னுடன் கண்களை சந்திக்க சற்று நேரத்தில் சமையலறைக்கு சென்றேன். அங்கும் அதே தயக்கம். பாத்திரம் கழுவி கொண்டிருந்த ஒரு பெண்ணின் முகம் எனக்கு பரிச்சயமானதாக தெரிந்தது. நான் உற்று பார்த்தேன். என் இதயம் அடைத்தது. அது எங்களை ஒரு காலத்தில் வீட்டை விட்டு தள்ளிவிட்ட என் சித்திதான். என் கால்கள் தரையில் வேரூன்றின. அவள் தரையை பார்த்தவாறே பாத்திரம் தேய்த்தாள். என் மனம் கடந்த காலத்திற்கு சென்றது. 9 வயதில் இருந்தபோது நீங்கள் இருவரும் எங்களுக்கு சுமை என்று அவள் சொன்ன நாள் நினைவுக்கு வந்தது. நான் மெல்லிய குரலில் சித்தி என்று அழைத்தேன். அவள் கைகள் நடுங்கின. பாத்திரங்கள் கீழே விழாமல் தப்பின. அவள் மெதுவாக திரும்பி நடுங்கும் குரலில் கார்த்திக் என்றாள். அவளது கண்களில் பயமும் வெட்கமும் தெளிவாக தெரிந்தன. நான் அமைதியாக, ஆமாம், வீட்டை விட்டு நீங்கள் துரத்திய அதே கார்த்திக் தான் நான் என்றேன். இதை கேட்டதும் அவள் அழத் தொடங்கி, குழந்தாய், எங்களை மன்னித்து விடு. சூழ்நிலைதான் எங்களையும் ஊர் ஊராக அலைய வைத்தது என்ற. அப்போது 2 இளைஞர்கள் உள்ளே வந்தனர். அவர்களின் முகங்களும் எனக்கு தெரிந்தன. அவர்கள்தான் என்னை கேலி செய்த என் சகோதரர்கள். இப்போது அவர்கள் கையில் துடப்பும் வாளியும் இருந்தன. அவர்கள் தலையை கவிழ்த்தவாறே மெல்லிய குரலில், அண்ணா, எங்களை பார்க்காதே, எங்களுக்கு வெட்கமாக இருக்கிறது என்றனர். நான் அவர்களை அமர சொன்னேன். பயந்தவாறே அனைவரும் சோபாவில் அமர்ந்தனர். எப்படி இங்கு வந்தீர்கள் என்று கேட்டேன். சித்தி கண்ணீரை துடைத்துக் கொண்டே, உங்கள் அங்கில் இறந்த பிறகு எல்லாம் போய்விட்டது. சொத்துக்கள், பணம் எல்லாம் அழிந்தது. பிள்ளைகளின் கல்வியும் நின்று போனது. கடைசியில் வேலை தேடி அலைந்து இங்கு வந்து சேர்ந்தோம் என்றாள். காயத்ரி உள்ளே வந்தாள். அவர்களை பார்த்ததும் அடையாளம் கண்டு, சித்தி, நீங்கள் என்றாள். சித்தி வெட்கத்தில் தலை குனிந்தாள். காயத்ரி பேசினாள். நீங்கள் எங்களை சுமை என்று சொன்னீர்கள். ஆனால் இன்று நீங்கள் எங்கள் முன் நிற்கிறீர்கள். என் சகோதரர்கள் வியர்வையில் நனைந்திருந்தனர். உங்களுக்கு நாங்கள் நிறைய துன்பம் கொடுத்தோம். எங்களை மன்னியுங்கள் என்று மெதுவாக சொன்னார்கள். நான் சிறிது நேரம் மௌனமாக இருந்தேன். பசியால் தெருவில் தூங்கிய கசப்பான நினைவு கண்முன் வந்து மறைந்தன. ஆனால் என் மனம் இது பழிவாங்கும் நேரம் அல்ல என்று சொன்னது. நான் அமைதியான குரலில், காலசக்கரம் எல்லோருக்கும் ஒரு பாடத்தை கற்பிக்கும். ஆணவத்திற்கும் அநீதிக்கும் என்ன முடிவு என்பதை இது காட்டுகிறது என்றேன். சித்தி அழுது கொண்டே, குழந்தாய், எங்களை வீட்டை விட்டு வெளியேற்றாதே. வேறு எங்கும் எங்களுக்கு இடம் கிடைக்காது என்றால் நான் பதிலளித்தேன். உங்களை வெளியேற்றும் எண்ணம் என் மனதில் இல்லை. நீங்கள் உங்களை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். என் சகோதரர்கள் நாங்கள் படிக்காததால் தான் இந்த நிலை என்றனர். நான் புரிய வைத்தேன். இன்னும் காலம் கடந்து விடவில்லை. கற்கும் வயதுக்கு முடிவே இல்லை. கண்ணீருடன் அவர்களின் ஒருவன், அண்ணா, நீ உதவினால் நாங்களும் ஏதேனும் தொழில் கற்றுக்கொள்ளலாம் என்றான். நான் அடுத்த நாளே அலுவலகத்திற்கு சென்று என் சகோதரர்களுக்கு வேலை கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்தேன். அதன் மூலம் அவர்கள் மீண்டும் தங்கள் வாழ்க்கையை நட முடியும். நான் இந்த செய்தியை அவர்களிடம் சொன்னபோது அவர்கள் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்து, அண்ணா, நாங்கள் உனக்கு தீமை செய்தோம், நீயோ எங்களுக்கு மரியாதை கொடுக்கிறாய், இது எப்படி சாத்தியம் என்று கேட்டார்கள். நான் சிரித்து, இதுதான் என் பழிவாங்கல். நானும் உங்களைப் போல் அநீதி செய்திருந்தால் நமக்குள் என்ன வித்தியாசம் இருந்திருக்கும் என்றேன். சித்தி
கைகூப்பி, குழந்தாய், நீ உண்மையிலேயே பெரிய மனதுக்காரன். நாங்கள் செய்த தவறுக்கான தண்டனையை நாங்கள் பெற்றோம் என்றாள். நான் அவர்களின் கைகளை பிடித்து, கடந்த காலம் முடிந்தது, இனி நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்றேன். அன்று இரவு நான் நீண்ட நேரம் விழித்திருந்தேன். மனதில் வெறுப்பு இல்லை, நன்றி உணர்வு மட்டுமே இருந்தது. காயத்ரி என்னை பார்த்து, அண்ணா, நீ அவர்களுக்கு இரக்கம் காட்டி உனது பெருந்தன்மையை காட்டினாய் என்றால் நான் பதில் அளித்தேன். யார் நமக்கு காயத்தை கொடுத்தார்களோ அவர்களுக்கு மருந்து கொடுப்பதுதான் உண்மையான வெற்றி. மறுநாள் காலை உணவு மேஜையில் சித்தியை அழைத்தேன். தயக்கத்துடன் அவள் என் முன் வந்து அமர்ந்தாள். நான் சிரித்தேன். சித்தி, நடந்ததை மறந்து விடுங்கள். நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. குழந்தாய், நாங்கள் உன்னை வீட்டை விட்டு துரத்தினோம், நீ எப்படி எங்களை மறக்க முடியும் என்று கேட்டாள். நான் மென்மையான குரலில் உண்மையான அமைதி, மன்னிப்பில் தான் உள்ளது என்று பதிலளித்தேன். என் சகோதரர்கள் இப்போது வீட்டு வேலை உதவி கொண்டிருந்தனர். மூத்தவன், அண்ணா, எங்களுக்கு வேலை வேண்டும், உழைப்போம், ஆனால் மரியாதையுடன் என்றான். நான், சரி, நாளை அலுவலகத்திற்கு வா, நான் பார்க்கிறேன் என்றேன். பிறகு காயத்ரி என்னிடம் வந்து, சித்தியின் மகளுக்கு இன்னும் திருமணமாகவில்லை, சூழ்நிலை காரணமாக தடைப்பட்டுள்ளது என்றாள். நான் தலையசைத்தவாறே, அப்படியானால் அந்த பொறுப்பையும் நாம் எடுத்துக்கொள்வோம் என்றேன். காயத்ரியின் கண்களில் மகிழ்ச்சி மின்னியது. நான் உடனடியாக திருமண ஏற்பாடுகளை செய்தேன். திருமண நாளின் சித்தியின் கண்களில் மீண்டும் நீர் பெருகியது. அவள் என்னை கட்டிப்பிடித்து, குழந்தாய், நீ எங்களுக்கு எல்லோருக்கும் முன் மரியாதை கொடுத்தாய். கடவுள் உன்னை எப்போதும் ஆசீர்வதிப்பார் என்றாள். நான் சிரித்து, சித்தி, இது என் கடமை, மானம் அனைவருக்கும் சொந்தமானது என்றேன். என் சகோதரனுக்கு வேலையை ஏற்பாடு செய்தேன். அலுவலகத்தில் எல்லோருக்கும் முன் இவர் என் சகோதரர், இவருக்கு வேலை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னேன். மக்கள் ஆச்சரியப்பட்டனர். கார்த்திக், நீ ஏன் பறிக்கு பதில் மன்னிப்பை தேர்ந்தெடுத்தாய் என்று பலர் கேட்டனர். நான் சொன்னேன், உண்மையான பலம் பழி வாங்குவதில் இல்லை, மன்னிப்பதில் உள்ளது. நானும் தவறு செய்திருந்தால் பழைய கதை மீண்டும் நடந்திருக்கும். என் முடிவின் தாக்கம் காயத்ரியின் மீதும் இருந்தது. அவள், அண்ணா, மனம் பெரிதாக இருந்தால் வாழ்க்கை மாறும் என்று நான் கற்றுக்கொண்டேன் என்றாள். ஆமாம், முன்பு நமக்கு நம்பிக்கை மட்டுமே இருந்தது, ஆனால் இப்போது நாம் மற்றவருக்கு ஆதாரமாக இருக்கிறோம். இதுதான் நமது உண்மையான சொத்து என்றேன். இந்த வாழ்க்கை பயணம் எனக்கு கற்றுக் கொடுத்தது இதுதான். தவறுக்கான முடிவு எப்போதும் வருத்தத்தில் தான் முடிகிறது. வருத்தம் ஏற்படும் போது மன்னிப்பு தான் மிக உயர்ந்த செல்வமாகிறது. உண்மையான பலம் பழிவாங்குவதிலோ அடித்து நொறுக்குவதிலோ இல்லை, அது ஒரு பலவீனமானவரை தூக்கி விடுவதில் தான் உள்ளது. இதுதான் என் கதையின் பாடம். அனாதைகளின் துயரத்தை நான் அனுபவித்தேன், ஆனால் இனி இன்னொரு குழந்தை அந்த வழியை அனுபவிக்க அனுமதிக்க மாட்டேன். இதுவே என் உண்மை வெற்றி. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.